ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் மெல்ட்டிங் ப்ரௌனி பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் மெல்ட்டிங் ப்ரௌனி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். டார்க் சாக்லேட் 75 கிராம்ஸ் வந்து நமக்கு தேவை. அடுத்து பட்டர் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸு. மைதா மாவு வந்து நம்ம 40 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். கூடவே வந்து கொக்கோ பவுடர் வந்து நான் 10 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன். ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா நான் வந்து 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் வந்து 35 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் வந்து ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரௌனிக்கு வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்கும்போது அதனுடைய கலரும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லா இருக்கும். மீடியம் சைஸு முட்டையை வந்து ஒன்று எடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் பண்ணணும். இந்த நான் பண்ண போகிறது வந்து 1/4 கிலோ அளவுள்ள ப்ரௌனி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 இன்ச் அளவுள்ள ஒரு ஸ்கொயர் டின் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் போடாமல் இதுக்குன்னே, அதாவது ப்ரௌனி பண்ணுறதுக்குன்னே உள்ள ஒரு கேக் ஷீட்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சாக்லேட் மெல்ட்டிங் ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. வாங்க நம்ம வந்து ப்ரௌனி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த பாத்திரத்தில் வந்து இந்த தண்ணி நல்லா ஆவி வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு பவுல் வந்து நம்ம வச்சிடணும். ஆனால் இந்த இது ஹீட் எதுவுமே வெளியில் போகாத அளவுக்கு வச்சிடணும். அதே சமயத்தில் நம்ம வச்சிருக்க அந்த ஹாட் வாட்டர் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து படக்கூடாது, அந்த அளவுக்கு வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், நம்ம எடுத்துருக்க டார்க் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட பட்டரை வந்து சாக்லேட் கூட நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு செய்கிறதுக்கு எடுத்துக்கிற சிரமங்களை விட ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், நம்ம வந்து எடுத்துக்கிட்ட பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கணும் இது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சுடு தண்ணியிலேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஆக்சுவலி கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த சூடு ஆறுறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிறது 1/4 கிலோ ப்ரௌனினால் ஒரு முட்டை வந்து நமக்கு போதுமானது. நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையினுடைய கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் 1/4 கிலோ ப்ரௌனிக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே இது வந்து 1/2 கிலோ பண்ணுறதுனா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கிங்க. 1 கிலோ பண்ணுறதுனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டிக்கிங்க. பாருங்கள், முட்டையை நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகரை வந்து சேர்த்துக்கலாம். இதே இது நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து அதை நல்லா மிக்சியில் பொடியாக்கிட்டு சேருங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீட் பண்ணிக்குவோம். நான் வந்து 2 பேட்சாக வந்து ப்ரௌன் சுகரை சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகர் வந்து அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கிறது வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட ப்ரௌன் சுகர் வந்து நல்லா முட்டை கூட கலந்துட்டு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பாருங்கள், இதில் வந்து கிறிஸ்டல் எதுவுமே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க மைதா மாவை இதில் சேர்த்துக்குவோம். கூடவே வந்து கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்குவோம். நல்லா ஜலிச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை மறுபடி ஒரு வாட்டி சளிச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சளிக்கும்போது மைதா மாவும் கொக்கோ பவுடரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம 2 வாட்டி சளிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து மைதா மாவும் கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பீட் பண்ணி வச்சுருக்கேன்
ப்ரௌன் சுகரையும் எக்கும் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க சிரப் இருக்கு இல்லையா, அது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட சாக்லேட் சிரப்பை வந்து இப்போ முட்டையும் ப்ரௌன் சுகரும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். சேர்த்து கலக்கும்போது அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக வரும். கண்டிப்பாக திக்காக வரணும். அதான் வந்து கரெக்டான ப்ரௌனி செய்கிற பக்குவம். பாருங்கள் முன்னாடி எவ்வளோ லிக்விடாக இருந்துச்சு, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. கலந்துட்டு நம்ம ஆல்ரெடி சளிச்சு வச்சுருக்க மாவை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் வந்து ஒரு வாட்டி விஸ்க் வச்சு கலந்துட்டு இப்போ சைடில் உள்ள இந்த மாவெல்லாம் எடுத்து விடுறதுக்காக நமக்கு கண்டிப்பாக ஸ்பேச்சுலா தேவைப்படும். ஸோ வந்து நான் இப்போ வந்து ஸ்பேச்சுலா எடுத்துக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க இந்த மாவையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா கலந்துருவோம். நம்ம ஆல்ரெடி 6 இன்ச்சு கேக் டின்னில் வந்து நம்ம பட்டர் தடவி பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ லிக்யூடாக இருந்துச்சு. இப்போ நமக்கு திக்கான ஒரு பேட்டராக வந்து கிடச்சிருக்கு. இப்படி தாங்க திக்காக ஆகணும். நமக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ட்ரேயில் வந்து இப்போ இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். நாலு பக்கமும் கரெக்டாக அந்த எட்ஜு வர்ற மாதிரி மூவ் பண்ணி கொடுத்துடணும். ப்ரௌனிக்கு வந்து அந்த 4 எட்ஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துருவோம். தட்டி கொடுத்துட்டு சாக்லேட் எடுத்துக்குவோம். சேர்த்த சாக்லேட்டை வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி லைட்டாக அதை மூடி கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ சாக்லேட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் டேப் பண்ணிக்குவோம். பாருங்கள் நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்க ப்ரௌனி பேட்டரை வந்து சேர்த்துடலாம். கேக் டின்னை வந்து உள்ளே சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாக்லேட் இல்லாத இடமா பார்த்து நம்ம வந்து இந்த கம்பியை அப்படியே லைட்டாக விடுவோம். பாருங்கள் ஒட்டவே இல்லை. நமக்கு வந்து ப்ரௌனி வெந்துடுச்சு. கிரிங்கிள் ப்ரௌனியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மேல் டாப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரணும் ப்ரௌனிக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கணும். சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வருது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துடலாம். நல்ல சூடாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் சூடு ஆற விட்டுருவோம். ப்ரௌனி வந்து சூடு ஆறுறதுக்காக 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருந்தோம். பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து டீமோல்டு பண்ணிவிடுவோம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஷீட் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்டை அப்படியே நம்ம பிடிச்சி வெளியில் எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். நல்ல ஃபட்ஜியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க நமக்கு ப்ரௌனி. பாருங்கள் பட்டர் ஷீட்டில் துளி அளவு கூட ஒட்டலை. சரிங்களா, நல்லா ஃபட்ஜியாக நமக்கு வந்து ப்ரௌனி கிடச்சிருக்கு. மேலே வந்து நல்லா கிரிங்கிளாக இருக்குது. அருமையான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ப்ரௌனி பண்ணிட்டோம். சாக்லேட் மெல்ட்டிங் ப்ரௌனி நம்ம பண்ணியிருக்கிறது இது சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்.
ஷீட்டில் ஒட்டவே இல்லை, செம்ம சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌனி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.